மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். பிஜேபி தமிழ்நாட்டுக்கு அதிமுகவு துரோகம் செஞ்சு கொண்டிருப்பதை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஜெயலலிதா புரட்சி தலைவி அவர்கள் தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இருக்கிறப்போ பிஜேபி அதிமுகவுல கூட்டணி வேணும்னு சொல்லி நீங்க தேவடு காத்திருந்தத பிஜேபி மறக்க முடியுமா? அப்புறம் மறுபடியும் புரட்சி தலைவி ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? மோடியா லேடியான்னு சொல்லி ஒன்று சவால் விட்டு நாடாளுமன்ற தேர்தலை தனித்து நின்று 36-37 MP சீட்டை ஜெயிச்சு மோடிக்கு கண்ணுல விரல் விட்டு ஆட்டினதை மோடி மறந்திருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டாங்க. உங்க பிஜேபி அரசாங்கத்தை நீங்க மத்தியில ஆட்சி அமைக்கிறதுக்கு ஜெயலலிதா கவர்மெண்ட் ஜெயலலிதா இருக்கக்கூடிய எம்பிக்களை தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க என்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவை நீங்க வேறு விதமா பேசி அதிமுகவை தரம் தாழ்ந்து பேசினதை கேள்விப்பட்ட புரட்சி தலைவி ஜெயலலிதா அப்போ ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. நாங்க உங்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்திருந்தாக்க நீங்க திமுக அரசாங்கத்தை கலைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. ஆனா பிஜேபி ஆட்சியில் அமைஞ்சொன்னையும் வாஜ்பாய் ஆட்சி தலைமையில வாஜ்பாய் ஆட்சி நடக்கிறப்போ ஜெயலலிதா அவனுடைய சொல்ல புரட்சி தலைவர் சொல்ல கேட்கல, தமிழ்நாட்டுல திமுக அரசாங்கத்தை கலைக்கிறதுக்கு ஒத்துழைக்கலைங்கிற சொன்ன காரணத்துக்காக டெல்லியில டீ பார்ட்டி ஒண்ணு வச்சு உங்க ஆட்சியை கவித்திட்டு வந்ததை நீங்க மறந்திருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே மறக்கல. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிறப்போ பிஜேபி புரட்சி தலைவர் அம்மாவை கண்டு பயந்து நடுங்கி எடுத்தா இருந்தது. எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியாது, அந்த அளவுக்கு பவர் இருந்தாங்க. அதே நிலைமையில இன்னைக்கும் அதிமுக தொண்டன், எம்ஜிஆருடைய தொண்டன், ஜெயலலிதாவுடைய தொண்டன் எல்லாம் அதே நிலைமையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க எடப்பாடி நீங்க சாதாரணமா எடை போட்டீங்க. நீங்க 2021 தேர்தல் உங்க உறவு வேண்டான்னு சொல்லி தமிழ்நாட்டுல மற்ற கட்சியை கூட்டணி சேர்த்து தேர்தல நின்று எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு 70-75 சீட்டு ஜெயித்து தமிழ்நாடு சட்டசபைக்கு எதிர்கட்சி தலைவனானார். அதை நீங்க மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மக்கள் யாரும் மறக்கல. அப்புறம் நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அதுக்கு பின்னால நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறப்ப MP எலெக்ஷனுக்கு வேண்டாம்னு உங்களை முடிக்கி விட்டாங்க. அதுக்கு பின்னால பேச்சுவார்த்தைக்கு கெஞ்சின்னு கெஞ்சி எடப்பாடியை பல்வேறு நீங்க நிர்பந்தப்படுத்தினாலும் எடப்பாடி அதுக்கெல்லாம் அஞ்சாமல் அசராமல் இருந்து என்ன பண்ணாரு? தமிழ்நாட்டினுடைய தலைவர் பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலையை நீக்கினா கூட்டணி பத்தி பேசலான்னு ஒற்றை வார்த்தை வச்சார். நீங்க எவ்வளவோ தொந்தரவு கொடுத்து பாத்தீங்க, ஆனா அதிமுகவுடைய தொண்டனுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதுனால உங்களை துச்சமா தூசம்னு மதிச்சு அமித்ஷா தமிழ்நாடு வந்திருந்தார். வாவான்னு கூப்பிடுறப்போ அண்ணாமலையை நீக்கினான்னு செய்தி கேட்டாத்தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் தான். நீங்க அண்ணாமலையை நீக்கினதுக்கு பின்னாலதான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கூட்டத்துக்குள்ள வந்து கலந்துகிட்டார். அந்த அளவுக்கு ரோசமா இருக்கிறார். ஏன் இருக்கிறான்னு சொன்னா அதிமுகவுடைய புரட்சித்தனுடைய தொண்டன், ஜெயலலிதாவுடைய தொண்டன் எல்லாம் அதிமுக ஒரு கலகம் ஏற்படுகிறது சொன்னால் அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நன்றாகவே தெரியும். 2021 அப்படித்தான் தேர்தல் கூட்டணியே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. தனியா நின்று எதிர்த்து களங்கண்டு எதிர்கட்சி தலைவரானவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க இப்போ எடப்பாடி உங்களுக்கு அரங்கி போயிட்டார் அப்படிங்கிற நினைச்சுக்கிட்டு மதுரையில ஒரு 10 நாளைக்கு முன்னால வந்து மோடி கலந்த கூட்டத்துல நீங்க ஈவேரா பெரியார் படத்தை வச்சீங்க. நீங்க வச்சுட்டு கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னால அந்த ஈவேரா படத்தை எடுத்துட்டாங்க. இது எடப்பாடிக்கு நன்றாக தெரியும். மறப்போம் மன்னிப்போங்கிற பாலிசி அண்ணாத்தர சொல்லி இருந்த காரணத்துக்காகத்தான் எடப்பாடி அதை மறந்துட்டு மன்னிச்சு விட்டுட்டாரு. இதுல நீங்க அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இப்ப திருச்சியில நடந்த கூட்டத்துல நீங்க என்ன பண்ணீங்க? அந்த வரவேற்பு முகத்தில் இருக்கிறதுல எடப்பாடி படத்தை தவிர்த்து அன்புமணி படத்தை வைக்கிறீங்க. நீங்க புதிய நீதி கட்சி தலைவர் அவரு ஏசி சண்முகத்தை படத்தை வைக்கிறீங்க. நீங்க இந்த IJK கட்சி தலைவர் பாரிவேந்தர் படத்தை வைக்கிறீங்க. நீங்க இப்படி ஓட்டு வங்கியே இல்லாதவனோட படத்தையெல்லாம் நீங்க வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமியோட படத்தை முகப்புல வேண்டாம்னு சொல்லி அப்படி சொல்லித்தான் நீங்க படத்தை வைக்காத நீங்க பேனர் வச்சு முகப்புல வச்சு விட்டுட்டீங்க. நீங்க ஆனா எடப்பாடி அவர்கள் ஊருக்குள்ள வர்றான்னு தெரிஞ்சோன்னையும் திருச்சியில அங்கங்க எடப்பாடி படத்தை போட்டு நிறைய பேனர் வச்சிருந்தாங்க. அந்த பேனர் வச்சது அதிமுக காரன் தான் வச்சா, பிஜேபி கார வைக்கலன்னு சொல்லி நீங்க நல்லா மனசுல புரிஞ்சுக்கணும். அதிமுக கார எடப்பாடியை வரவேற்று பல 100 பேனரை வழிநடுக வைக்கிறான்னு சொல்லி சொன்னா அதிமுக இன்னும் தமிழ்நாட்டுல
யாருக்கும் அடங்கவில்லை என்பதைத்தான் காமிக்குது. நீங்க அதையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்து முகப்புல நீங்க எடப்பாடி பழனிசாமி படத்தை எடுத்துட்டா அதிமுக தொண்டன் உங்களை மறந்துடுவாங்களா? சாது மிரண்டால் காடு கொல்லாதுங்கிற பழமொழி பிஜேபிக்கார நல்லா நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியும் டெல்லியில் இருக்கிற பிஜேபி காரனும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமொழி சாது மிரண்டால் காடு கொல்லாதுங்கிறத எடப்பாடி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அவர் திடீர்னு கோபப்பட்டா என்ன நடக்கும்ங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். ரோசத்துக்கு கட்டுப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் அப்படி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நீங்க தூண்டி சீண்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க இப்போ ஜெயலலிதா இருக்கிற காலத்துல பிஜேபியில அத்வானி எல்லாம் இருக்கிறார், பிஜேபியில வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கு. அப்போ அயோத்தியில கோயில் கட்டுறதுக்காக வேண்டி ஜெயலலிதா ராம்னு செங்கல்ல எழுதி அயோத்திக்கு கல் அனுப்புறதா ஜெயலலிதா. அப்படி கல்ச்சியில செல்வாக்கா இருந்து உங்களை ஆட்டி படுத்துக்கிட்டு இருந்த ஜெயலலிதாவுடைய கட்சி தொண்டர்களை தமிழ்நாட்டுல நிறைய இருக்கங்காட்டித்தான் மோடி அன்னைக்கு மதுரையில நடந்த கூட்டத்துக்கு வந்துட்டு முருகன் காலடியில திருப்பரங்குன்றத்துல முருகன் காலடியில் உளுந்து ஓம் ஓம்னு சொல்லிக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டா பரவாயில்ல, தமிழ்நாட்டு மக்கள் நாங்கெல்லாம் இந்த தடவை பிஜேபி கால் ஊன்றோன்னு சொல்லி திருப்பரங்கன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் காலில் உழுந்தது ஒண்ணுதான், தமிழ்நாட்டு மக்களுடைய காலில் உழுந்தது ஒண்ணுதான். தமிழ்நாட்டு மக்கள் காலில் உளுந்து இருக்கிறாங்க அதிமுக தொண்டர் நன்றாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுல நீங்க அதிமுகவை புறக்கணிச்சுட்டு நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. பிஜேபிக்கு என்பது ஓட்டு வங்கி இல்லாத கூட்டணி தான் பிஜேபி. அதிமுக இருக்கிற கூட்டணியில வந்து இப்ப அன்புமணி ராமதாஸ் சேர்ந்திருக்காங்க. அன்புமணி ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி பிஜேபிக்கு ஓட்டு வங்கி கிடையாது. ஆனா அன்புமணி ராமதாஸுக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. கூட்டணியை மதிச்சாங்க. ஆனா போன தடவை நீங்க இதே அன்புமணி ராமதாஸ் உங்களோட இருந்த பிஜேபியினுடைய கூட்டணியில் போய் சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி சந்திச்ச அன்புமணி உங்களை நம்பினா வேலைக்காகாதுன்னு சொல்லி எனி டைம் நீங்க காலவாரி விட்டுவீங்க சொல்லி இப்ப கூட்டணிக்காக வேண்டிய அதிமுக சேர்ந்து அதிமுக அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகி ராஜ்யசபா உறுப்பினராக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தயவு தேவைப்பட்டு செஞ்சார். ஆனா பிஜேபியை நம்பி ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? எல்லாமே பிஜேபியில மோடி ஆகட்டும் அமித்ஷா ஆகட்டும் துரோகம் பண்றதுக்கு தான் இருக்கிறாங்க. இப்ப நீங்க எலெக்ஷன் பக்கத்துல வருதுங்காட்டி தான் நீங்க 15 நாளைக்கு ஒருக்கா தமிழ்நாட்டுல ஓட்டு மண்ணுக்குள்ள தமிழ்நாட்டுல மண்ணுல அப்படியே உருடாத குறையா நிக்கிறீங்க. நீங்க எப்படியாவது இந்த தடவை நாங்க தமிழ்நாட்டுல ஆட்சினா எடப்பாடி பழனிசாமி பேசுறப்ப என்ன சொல்றாருனாக்க என்னுடைய தலைமையில தான் ஆட்சி அமையும், அதிமுக தனித்து ஆட்சி அமையும்னு சொல்றாங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லக்கூடிய வார்த்தையை உசாதீனப்படுத்திட்டு நீங்க பேசுறப்போ இன்றளவு பேசப்படுகின்ற பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லி ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் எடப்பாடி முதல்வராக இருக்கிறதுக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யோக்கியது கிடையாது. எடப்பாடி தான் முதல்வராக இருப்பாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி வர்றப்ப எடப்பாடி முதல்வராக இருக்கான்னு சொல்ல முடியாத பிஜேபி அதிமுகவுக்கு தற்சமயம் துரோகம் பண்ணி கொண்டு இருக்கிறது. இப்ப நீங்க இதே போக்கள் நீடிச்சா நீங்க எங்கெங்க பிஜேபி தொகுதியில் எத்தனை தொகுதியில் நிக்கிறீங்களோ அதிமுக தண்டனைகளை உற்று நோக்கிட்டு தான் இருக்கிறான். உங்களை தமிழ்நாட்டில் வளருட்டா நீங்க அதிமுகவை ஒழிச்சிருவீங்க நல்லா தெரியும். நீங்க வரக்கூடிய கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணி நிக்கும் இல்லையா, நீங்க சீட்டை வாங்கிட்டு வாங்க. ஏதோ போன தடவையாவது அதிமுக கூட்டணி சேர்ந்து ஒரு 4 தொகுதி ஜெயிச்சிங்க. ஆனா இந்த தடவை அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க அதிமுகவுக்கு நீங்க சீண்டி துரோகம் பண்ணிக்கிட்டு இனி வரும் காலங்கள்ல இதே போக்கு நீடிச்சுக்கிட்டு இருந்தா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமையுங்கிற வாசத்தை நீங்க முழங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க எந்த சமயத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களை கழட்டி விட தயாராக இருப்பார். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி உங்களை கழட்டி விட்டார்னு வச்சுக்கோங்க, பழைய மாதிரியே 75 சீட்டு ஜெயிப்பார். இப்ப உங்களோட சேர்ந்தங்காட்டிதான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு வங்கி குறைவதற்குண்டான காரணமே இந்த பிஜேபி அந்த கட்சியில் சேர்ந்தனாலதான். பிஜேபி கட்சியில சேராம இருந்திருந்தா எடப்பாடி இப்ப பலமான கூட்டணி இப்ப தேதிமுக வந்திருக்கும். இந்த எஸ்டிபிஐ கட்சி தம்பி மன்சார் எங்க போயிருக்க மாட்டாரு. இந்த கொங்கு பேரவையில் இருப்பாரு நம்ம தனியார் அங்க போயிருக்க மாட்டாங்க. எடப்பாடி தனியா தின்னு ஒரு சிங்க மாற ராஜா மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க. உங்களோட கூட்டணி வச்சது காரணத்துக்காகத்தான் இப்ப அவங்க எல்லாம் கலந்துகிட்டு போயிட்டாங்க. இதே நிலைமைதான்
2024 நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தல அதிமுக தொண்டன் பிஜேபி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற செய்ய மாட்டான். நன்றி, வணக்கம்.